ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். பட்டு சாரியோட நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஆல்ரெடி நான் இது சாரியிலேருந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக. இது ப்ளவுஸு ஆல்ரெடி நம்ம லைனிங் கட் பண்ணிட்டோம். அது அளவு மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். லென்த்து பார்த்திங்கன்னா 13, நெக்கோட லென்த்து 8, ஷோல்டரு கழுத்தாகலம் ஃபுல்லாக டோட்டல் பார்த்திங்கன்னா 6, கழுத்தாகலம் 3, ஆர்ம் ஹோல் 5.5, பாடி சுற்றளவு 10, எக்ஸஸாக 1.5 இன்ச் தையலுக்காக. இப்போ இதிலேருந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். நெக்லேருந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது நெக்லேருந்து கீழே ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அந்த 4 இன்ச்சு கீழே நம்ம போட்டோம் இல்லைங்களா, அதில் இப்போ இந்த 2விலேருந்து நம்ம அந்த 4 மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதிலேருந்து ஒரு வளைவு போட்டு இப்படி நான் வரைகிற மாதிரியே நீங்களும் வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கலாம். அந்த ஷேப்பு கரெக்டாக உங்களுக்கு நல்லா வரணும். அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா, இந்த நம்ம ப்ளவுஸோடு எவ்வளோ லென்த்தோ அதே அளவுக்கு நம்ம கேன்வாஸ் எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கட் பண்ணி திருப்புறப்போ கரெக்டாக இருக்கும். அதை சென்டராக மார்க் பண்ணிக்கிட்டு ரெண்டாக ஃபோல்டு பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சென்டர் லைன் கிடச்சிரும். சென்டர் லைனை பென்னில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ இது ஒயிட் கலராக இருக்கிறதுனால நம்ம டேப் பண்ணால் நம்மளுக்கு அந்த கலர் தெரியாது. அதனால் நம்ம கலர் மார்க்கரில் மார்க் பண்ணிவிட்டு இப்போ டிசைன் நம்ம மார்க் பண்ண போகிறோம். நம்ம 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதிலிருந்து நம்ம சென்ட்ரு லென்த் எவ்வளவோ அந்த இடத்துக்கு ஒரு வளைவு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது பாருங்கள், சென்டரில் நம்ம வச்சு பார்த்தா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்குது. இதை அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கீழே கேன்வாஸை வச்சு மேலே லைனிங்கை வச்சு சும்மா இப்படி டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் தெரியும். பாருங்கள், விழுந்துருக்குது. உங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரில, வீடியோவில் லேஸாக விழுந்திருக்கும். அது மேலே நம்ம பென்னில் நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரா பண்ணி எடுத்தாச்சுங்களா. இப்போ நம்ம எக்ஸஸாக நம்ம ஸ்டிச்சிங்க்காக 1 இன்ச்சு விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள், பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வளைவு கரெக்டாக இருக்கணும். வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இதே மாதிரி வரைஞ்சிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அவுட்டரில் போட்ட லைனில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவுட்டர் கட் பண்ணதுக்கப்புறம் உள்பக்கம் இருக்கிற அந்த வளைவையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு மேலே உள்ளதையும் மேல் பக்கம் இருக்கிறதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கீழே அந்த வளைவு இருக்குது பார்த்திங்களா, அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா நம்ம இது ஒரு கலரும் அந்த அவுட்டர் ஒரு கலரும் நம்ம வைக்க போகிறோம். இது ப்ளவுஸில் வைக்க போகிறோம். இந்த இன்னொன்று பேட்ச் ஒர்க்கு லைனிங் மேலே வச்சு நம்ம நெக்கு வரைஞ்சிருக்கோம் பாருங்கள். அது மேலே அவுட்டரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் வச்சிங்கனாலே நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும், ஃபிட் ஆயிரும். இது இந்த இடத்துல ஓகேங்களா. இது பத்திரமா வச்சுக்கலாம். இதை அப்படியே நம்ம அயன் பண்ணி எடுத்துகிட்டு மெயின் பீஸில் வச்சு நம்ம தைச்சிக்கலாம். நல்ல பக்கம் வச்சு அடித்து அப்படியே திருப்ப போகிறோம். சென்டர் பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்து வச்சு சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு அவுட்டரில் அப்படியே நம்ம தைச்சி எடுக்க போகிறோம். நம்ம தைக்கிறப்போ அந்த எட்ஜஸ் கரெக்டாக அந்த ஷேப்பாக வர்ற மாதிரிக்கே தைக்கணும். அதனால் பொறுமையாக மெதுவாக அந்த நம்ம கேன்வாஸ் வச்சுருக்கோம் பாருங்கள், அது மேலேயே கரெக்டாக நம்ம தைக்கணும். சரிங்களா. அந்த வளைவுலாம் கரெக்டாக வர்ற மாதிரிக்கே தைச்சிருங்க. சுருக்கம் இல்லாமல் தைச்சிருங்க.
அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் கரெக்டாக அந்த வளைவு மேலேயே நீங்கள் தச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ தைச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த நெக்கி வளைவு எப்படி வருதோ அதே மாதிரியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வளைவு வர இடத்துல நிறைய துணி விடாதீங்க, அப்போ ஃபோல்டு பண்ணுறப்போ சுருக்க வரும். அதனால் கரெக்டாக 1/4 இன்ச்சு மட்டும் விட்டிங்கனாலே போதுமானது. எல்லா பக்கமும் சிசர் கட் கொடுத்துட்டு அதை அப்படியே நம்ம திருப்பி தைச்சிக்கலாம். திருப்பி தைக்கிறப்போ அந்த கேன்வாஸ்க்கு நல்லா அந்த எட்ஜஸில் நல்லா எடுத்து விட்டு கரெக்டாக நல்ல லைனிங் தெரியாமல் அந்த ஷேப்புக்கு வர்ற மாதிரியே நீங்கள் வந்து தைக்கணும். திருப்பி கேன்வாஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த டிசைன் வந்து நல்லாவே தெரியும். ஆனால் அந்த சுருக்கம் இல்லாமல் எடுத்து தைக்கணும், அவ்வளோதான். நீங்கள் இப்படி கையில் தேய்ச்சி விட்டிங்கனாலே அந்த சுருக்கம்லாம் இல்லாமல் நம்மளுக்கு நீட்டான ஃபினிஷிங்கில் அவுட்லைன் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போது நம்ம நெக்கை வந்து அவுட்லைன் தைச்சிக்கலாம். எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கலாம். அவுட்டரில் ஒரு லைன் நம்ம போட்டாலே போதுமானது. இனி இதுக்கு மேலே நம்ம லேஸில் வச்சு தைக்க போகிறோம், அதனால் ஒரு லைன் மட்டும் நீங்கள் அவுட்டரில் போட்டாலே போதும். இப்போ நம்ம நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டோம். அடுத்தது கீழே வந்து நம்ம மடித்து அடிச்சுக்கலாம். உள் பக்கமாக மடித்து பாட்டம் சைடை நம்ம மடித்து அடிச்சுக்கலாம். ப்ளவுஸோட பாட்டம் சைடு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சாரியிலேருந்து கட் பண்ண பீஸில் இந்த மாதிரி சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து நம்ம ஃப்ளீட் வச்சுக்கிட்டே வரணும். நம்மளுக்கு எவ்வளோ தூரம் அந்த சென்டரில் நம்ம டிசைன் நம்ம வெட்டணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சின்ன சின்னதாக கரெக்டாக அந்த துணியை வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணி சென்டர் லைனில் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சுக்கிட்டே வரணும். அப்போ தான் இப்போ பாருங்கள், வச்சு பார்த்தா நம்மளுக்கு ஃப்ளீட்ஸ் வந்து போதுமானது. அப்போ இதோட கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ சென்டரில் நம்ம ஃப்ளீட் வச்ச அதே அளவை மார்க் பண்ணி அதே அளவு ஃப்ளீட்டை எட்ஜ்லேயும் நம்ம மார்க் பண்ணி தைக்கிறோம். கரெக்டாக எடுத்து விட்டுக்கங்க. ஒவ்வொரு லைனுக்கும் கரெக்டாக நேராக இருக்கிற மாதிரி வச்சு நம்ம தைச்சிக்கலாம். சென்டரில் நம்ம மார்க் பண்ண அதே ஃப்ளீட்ஸ் வந்து எட்ஜ்லேயும் இந்த ஓரத்துலேயும் வர்ற மாதிரி எடுத்து விட்டு நம்ம தைச்சிக்கணும். 2 பக்கமுமே அதே மாதிரி நம்ம வச்சு தைச்சி எடுத்துக்கணும். ரெண்டு பக்கமே ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இதை வந்து நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த ஃப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக நிற்கும் தைக்கிறதுக்கு. அடுத்தது நம்ம கட் பண்ணதை வந்து வச்சு இது மேலேயே நம்ம தைச்சிக்கலாம். கரெக்டாக எட்ஜஸில் நீங்கள் தைச்சிக்கணும். எது உள்பக்கம் எது வெளிப்பக்கம் அது மெயினாக பார்த்துக்குங்க. இது மேலேயே நம்ம அவுட்டரில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிட்டு எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து இதை நம்ம ஒரு தடவை ப்ளவுஸில் வச்சு பார்த்துருவோம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு.
கரெக்டாக இந்த சென்ட்ரு ஒரே இதில் வரணும். அப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து இந்த பக்கத்துக்கு ப்ளவுஸ் துணியை வச்சு நம்ம வந்து அடித்து திருப்ப போகிறோம். லைனிங் வச்சு திருப்போம் இல்லையா, அதே மாதிரியே இந்த பக்கம் வச்சு திருப்பி அப்படியே உள் பக்கம் நம்ம திருப்ப போகிறோம். அப்போ தான் அந்த பிசுறுலாம் தெரியாமல் இருக்கும். அதுக்காக தான். அவுட்டரில் ஃபுல்லாக தைச்சிட்டு கொஞ்சம் இடத்துல மட்டும் ஓப்பன் வச்சு அந்த இடத்துல திருப்பி நீங்கள் வந்து அப்படியே தைச்சி எடுத்துக்கலாம். எக்ஸஸாக இருக்கிறது இதுலேயும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன சிசர் கட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் ஓப்பன் சைடு நீங்கள் ஒரு பக்கம் ஓப்பன் விட்டுருக்கீங்க இல்லையா, நான் கீழே பாட்டமில் கொஞ்சம் ஓப்பன் விட்டுருக்கேன். அந்த பக்கம் திருப்பிட்டு இப்படி எல்லாத்தையும் உள் பக்கமாக வச்சு அப்படியே தைச்சிட வேண்டியதான். தைச்சோன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா அந்த பிசிறு எதுவுமே வெளியே தெரியாது, நூலும் பிரிஞ்சு வராது, உள் பக்கமாகவும் பார்க்க நீட்டாக இருக்கும். அவ்வளோதான். பாருங்கள், நம்மளுக்கு தெரியவே இல்லை, வெளியில் எந்த ஒரு துணியுமே பீஸுமே தெரியல. உள் பக்கமும் நீட்டாக இருக்குது, வெளிப்பக்கமும் நீட்டாக இருக்குது. இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து லேஸ் வச்சு தைக்க போகிறோம். கரெக்டாக அந்த வளைவுக்கு நீங்கள் வந்து தைச்சிருங்க. லேஸ் வச்சு தைச்சி முடித்ததுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸில் வச்சு நம்ம பார்க்கலாம் எந்த இடத்துல நம்மளுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த இடத்துல வச்சு பார்த்தோம்னா சென்டர் பாயிண்ட் கரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக வருது. அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம பின் பண்ணிக்கோங்க. 2 பக்கமுமே நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு நம்ம வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக அந்த ஷேப்பு வருதா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது மேலே தைச்சிக்கலாம். நம்ம இப்போ அந்த ஷேப்பு நம்மளுக்கு கரெக்டாக வருது. இப்போது அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பின் பண்ணதை எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே தைச்சிக்கலாம். அவுட்டரில் ஒரு எட்ஜில் ஒரு தையல், அவுட்டரில் தைச்சிட்டு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் எந்த ஒரு பிசுறுமே நம்மளுக்கு தெரியாது, இந்த பக்கமும் நீட்டாக இருக்கும். இப்போ அடுத்து வந்து நம்ம இதில் லேஸ் வச்சு தைக்க போகிறோம். கரெக்டாக எட்ஜில் வச்சுக்கோங்க. அந்த வளைவு நெக்கு எப்படி வருதோ பெண்டாகி அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரியே வளைச்சி நீங்கள் அப்படியே அது மேலேயே தைச்சிட்டு வந்துடணும். இந்த இடத்துல அந்த கார்னரில் எட்ஜில் வந்து கொஞ்சம் மடக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த முக்கோணம் மாதிரிக்க வி ஷேப்பு நல்லா நம்மளுக்கு கிடைக்கும். கொஞ்சம் பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கரெக்டாக அந்த வளைவு மேலே வச்சு நீங்கள் தைச்சிக்கிட்டு வந்துடணும். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிசைன் நம்ம சேனலில் நிறையா இருக்குது. யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பொறுமையாக தைக்கணும், அப்போ தான் கரெக்டாக அந்த வளைவு வரும், இல்லைன்னா நேராக வந்துடும் வளைவு. பாருங்கள், இப்போ ஃபினிஷ் பண்ணோன்னே உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இப்போ அவுட்டரில் ஒரு லைன் போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த லேஸு தூக்கிட்டுருக்காமல் நல்லா படிஞ்ச மாதிரிக்கே இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள்.
இதோட ஸ்லீவ் டிசைன் பார்த்திங்கன்னா அதுவும் இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சு தான், அதுவும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதோட கண்டினியூஷனாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.